இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை குணத்தை மாற்ற முடியாது. ஒரு ஆத்தோரமாக ஒரு தேள் நின்றுக்கிட்டே இருந்துச்சான். ஏன்னா அதுக்கு அந்த பக்கம் கரைக்கு மாறி போகணும். ஆனால் அதுக்கு நீந்த தெரியாது. எப்படி போகிறதுன்னு முழிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே மீன் நிறையா போய்கிட்டு இருக்கு, தவளைகள் நிறையா போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு யார்கிட்ட உதவி கேட்கனே இதுக்கு தெரியலை. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆமை போனவனையும், ஆமையாரே கொஞ்சம் என்னை அந்த கரையோரமாக என்னை இறக்கி வர்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமையும் சரி வா அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றிக்கிச்சான். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது தேளுக்கு திடீர்னு ஒரு யோசனை. நம்ம எத்தனை பேரை கொத்தியிருக்கோம், அவங்களாம் எப்படி துடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம எத்தனை தடவை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆமையை நம்ம ஒரு தடவை கூட கொத்துனதே இல்லையே. இப்படி ஒரு யோசனை வர உடனே அதோட முதுகுல கொடுக்க வச்சு ஒரு போடு போட்டுச்சான். ஆனால் ஆமை துடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வாட்டுக்கு நீந்தி போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ என்ன ஆமையாரே உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்க, ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை முதுகு எதுவும் உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு முதுகு நல்ல ஒரு ஓடில் எனக்கு இயற்கையாகவே இருக்கனால எனக்கு அந்த முதுகில் எது பட்டாலும் எனக்கு வலிக்காது. என்னோட கழுத்து பகுதியில் ஏதாவது அடிபட்டா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு உடனே மேலே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போய் அதோட கழுத்துல போய் கொடுக்க வச்சு கொத்த போச்சான். உடனே ஆமை தன்னோட கழுத்தை உள்ள இழுக்கவுமே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான் அந்த தேளு. இப்படித்தான் உதவியே செஞ்சாலுமே இந்த மாதிரி சில பேரோட குணத்தை மாத்தவே முடியாது. பாத்துக்கங்க, ஆமைக்காவது ஓடு இருந்துச்சு, நம்ம எல்லாம் என்ன செய்ய. நாளைக்கு நம்ம வேறொரு கதையில சந்திக்கலாம்.